இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பற்றி கேட்குறதுனால இப்போ பழனிடுமாறன் அவர்களை கூட குறிப்பிட்டீங்க. அவர் வந்து பிரபாகரன் இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மறுக்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை ஈழ அரசியலோட தொடர்ந்து பயணித்தவர்கள் யாருமே அதை மறுக்கலை, கண்டனம் தெரிவிக்கல. இல்லை பிரபாகரன் உண்மையிலேயே இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுல அதான் இவ்வளவு வந்து நான் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், இந்த இனம் உண்மையிலே ஒரு இனம் தானே, இவ்வளவு அருவருப்பான ஒரு இனமா? அப்படித்தான் எனக்கு தோணுது. ஏன்னா எதிரி கூட அவருக்கு அப்படி அவரை இவ்வளவு இழிவுபடுத்தல. இப்போ நானே இப்போ பேசுறதுக்கு காரணம் துவாரகா நிகழ்வு நடந்ததுனால தான். ஆமாம், அந்த 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 பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட வீட்டு முகவரி எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி கார்டு வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்க. ஐடென்டி கார்டுனுடைய காப்பி, அவங்க நிஜ பேர் என்ன அதெல்லாம் நான் சொல்லிட்டு அதான் இட்ஸ் ப்ரைவசி. ரைட். பட் அந்த பெண்ணினுடைய அரிச்சுவடி ஜாதகம் முழுசாக தெரியும். தனியாக சொல்லணும்னா நான் சொல்கிறேன் வந்து அவங்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப பின்புலம் எல்லாமே சரித்திரம் தெரியும். இப்போ இதை பற்றி வந்து தலைவருடைய இதை பற்றியும் இப்போ நான் பேசணும்னு முடிவு பண்ண காரணம் வந்து தலைவர் இன்னொரு தலைவரை, போலி தலைவரை கொண்டு வருவதற்கான திட்டங்களும் நடந்து கொண்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்காரு, இதுதான் பிரபாகரன் ஒரு ஆள் வரப்போறாரு, அதுக்கான திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எனக்கு. அப்படி ஒரு அவமானம் இந்த மாபெரும் தலைவருக்கு நடக்கவே கூடாது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. பட் முக்கியமான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க யாருமே அவங்க சொன்னாதானே ஒரு மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. நேதாஜி பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு க்ளோஷர் இல்லை. ஆமாம், பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் கட்சிகளோ இல்லை காங்கிரஸ் பிஜேபியோ இல்லை திமுகவோ இங்கே இருக்கிற திரு வைகோ அவர்களோ இல்லை அவங்க யாராவது எதுவுமே சொல்லலைன்னும் போது அப்போ பழனிடுமாறன் சொல்றது சரிதான் போல அப்படின்னு தோணாதாமா? சாமானிய மக்களுக்கு அப்படித்தான் தோணும். இப்போ நான் இதை சொல்றதுனால எவ்வளவு எதிர்வினைகள், இதை சொல்வதால் எனக்கு என்ன லாபம்? கடைசியாக லாஜிக்கலாக பாருங்க, வந்து பல முறை இப்போ அனைத்துலக அளவில் இருந்த கேபி அவர்களாக இருக்கலாம், பலர் வந்து நீங்கள் தப்பி போயிடுங்க, இந்த நாட்டுக்கு போங்க, அட்லீஸ்ட் ஒரு 2-3 கண்ட்ரிஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், சில நாடுகள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தன. அவரை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஹெலிகாப்டரோ அல்லது கப்பலோ கொடுப்பதற்கு கூட சில நாடுகள் உதவுவதற்கு தயாராக இருந்திருக்கின்றன. அப்போல்லாம் கடுமையாக கோபித்திருக்கிறார். அப்படி கோபப்பட்ட ஒரு தலைவர். இன்னொன்று வந்து அந்த அனந்தபுரம் சண்டைக்கு பிறகு ஏறக்குறைய 70 முக்கியமான தளபதிகள், தீபன் அவர்களாக இருக்கட்டும், கடாஃப், அத்தனை தளபதிகளும் இழக்கப்பட்டு பிறகு அவர் தப்பி போய் இன்னொரு போராட்டத்தை கட்டி கொண்டு வரலாம் அப்படி நினச்சி அந்த தாட் ப்ராசஸ்க்கே அவர் போகலை. இத்தோடு இந்த போராட்டம் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வரட்டும், தமிழ் தேசியம் என்கின்ற கொடையை கொடுத்து விட்டு போவோம், இதான் அவருடைய தாட் ப்ராசஸில் இருந்தது. இந்த தியாகங்களின் ஊடாக தமிழ் தேசியம் என்கின்ற கொடையை அதையை பற்றி கொண்டு அடுத்து வர இருக்கிறவர்கள், எஞ்சி இருக்கிறவர்களும் ஏனைய தமிழ் சமூகம் இந்த போராட்டத்தை அரசியல் போராட்டமாக தொடர்ந்து நடத்தட்டும். ஆனா அது நடக்கல அப்படின்றீங்க? டெஃபினட்டா நடக்கல. அப்போ அவர் நம்பினார். வந்து நீங்க சொல்றீங்க பிரபாகரன் அவர்கள் இறந்துட்டாரு, அவர் தன்னுயிரை தானே எடுத்துக்கொண்டாருன்னு சொல்றீங்க, துவாரகா போர்ல இறந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் துவாரகாவுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு மதிவதனி அவர்களுடைய சகோதரி சொல்கிறாங்க, நான் அவங்கள பார்த்தேன், நான் என் சகோதரியை பார்த்தேங்கிறாங்க, நான் துவாரகாவை பார்த்தேங்கிறாங்க, இதுதான் துவாரகாங்கிறாங்க. அப்போது ஒரு கன்ஃபியூஷன் வருதுல, நான் ஃபாதர் சொல்கிறத நம்புவேனா, மதிவதனியோட சகோதரி சொல்கிறத நம்புவேனா அப்படின்னு. அந்த இயக்கத்தில் நீங்கள் வந்து அது போராளிகளாக இருந்து தளபதியர்களாக இருந்து இன்னும் பாதுகாப்பாக உயிரோடு இருக்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அந்த அவர்களினுடைய உண்மைத்தன்மையிலிருந்து தான் நான் பேசுகிறேன். அவங்கக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்க? நானாக பேசல. நான் ஏறக்குறைய தான். பட் ஏன் இது நடக்கணும்? ஏன் இன்னைக்கு இப்போ நீங்கள் துவாரகா பற்றி எல்லாமே அதாவது வந்துங்க, இது நல்ல கேள்வி கேட்டீங்க. வந்து இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இந்த அமைப்பை வந்து நான் தரவாக இப்போ ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். வந்து பிகாஸ் 95 நான் ரொம்ப வந்து இதை நான் ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் நான் ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஏறக்குறைய எல்லா பிரிவுகளையும் வந்து முக்கியமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரிந்தவர்களுக்கே தெரியாது. இப்போது ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இருப்பாங்க, அவங்க பொறுப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாத ஒரு பிரிவு இருக்குது. அதான் முதலீட்டு பிரிவு, இன்வெஸ்ட்மெண்ட் விங். அது யாரும் எனக்கு தெரியாது. எல்டிடியோட இன்வெஸ்ட்மெண்ட் விங். அந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தான் தலைவர் இருக்கிறாருங்கிறத மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தலைவர் இல்லை என்றால் பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய உதவிகளுக்காக இல்லை, அந்த இதற்காக நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர் வந்து கேட்கட்டும், நாங்கள் கணக்கு கொடுக்குறோம். இப்போ இன்னைக்கு போராளிகளின் எத்தனை போராளிகள் வந்து இன்னைக்கு வெறும் பெயிண்ட் அடிக்கிறது, கட்டிடத் தொழில் வந்து
வேறு வழியே இல்லாமல் காயம்பட்டவர்கள் கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலைமையில் கூட இருக்காங்க. இப்போ இவங்களுடைய மறுவாழ்வையாவது திட்டமிட்டு செய்திருக்கணும்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது உலக அளவில் இருந்த அசெட்ஸ் நிறைய இருந்தது. எல்டிடியோட சொத்துக்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறீங்க. பல இடங்களில் முதலீடுகள் இருக்குது. அதை கையாளுறது யாருன்னு தெரியல. அவங்க தான் இதுக்கு அதை பாதுகாப்பதற்கு தான் இந்த மாதிரியான ஏன்னா இப்போ இயக்கத்துக்குள்ளேயே அவங்களோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறவங்களோ அவங்கள தேடக்கூடிய ஒரு முயற்சி இருக்கும்ல. அது கணக்கு கொடுங்க, அந்த சொத்து நீ பொது சொத்தை மாற்றுங்கன்னு சொன்னா தலைவர் வருவார் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தலைவர்கிட்ட. இப்போ ஏன் ஒரு டம்மியை கொண்டு வராங்கன்னா அவர் தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற இது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களும் இப்போ பிரபாகரன் சொன்னீங்க, துவாரகா சார்ல்ஸ் இருந்தது சொன்னீங்க, மதிவதனி அவர்களும் வந்து இருந்துட்டாங்க தலைவரால். அதாவது அந்த அதை கண்ணால் கண்டவர்கள் யாரும் இல்லை, ஆனால் தலைவர் சொன்னதை கேட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் வேற எங்கேயும் அவளை கொடுக்க விரும்பல, அவளா வெடித்து சிதறுவதையோ அவள் என் கையால். அது வந்து அவர் திட்டமிட்டு செய்த ஒன்று. எல்லாமே அவர் தெளிவாக தான் இருந்திருக்காரு. பட் தன்னுடைய மனைவியோடைய முடிவு எப்படி நேரணும் நீங்கள் சொல்றது சரியா இருந்தா தன்னுடைய முடிவு எப்படி நேரணும் இவ்வளவு திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிறீங்க. பாலச்சந்திரன் மட்டும் எப்படி சிக்கினாரு? பாலச்சந்திரன் அதாவது வெரி கியூரியஸ் திங். ஏன்னா அந்த பிள்ளை நீங்கள் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை மாதிரி தான் அது நின்றுது. இது வந்து இன்னைக்கு எனக்கு வெரி கியூரியஸ். அப்படி அனாதையாக விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு அணியிடம் தான் அந்த பிள்ளை ஒப்படைக்கப்பட்டிருக்கும். தலைவர் நம்பி விட்ட அந்த போராளிகள் துரோகம் செய்திருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. என்னுடைய அனுமானம் அது, இட்ஸ் மை கெஸ். அப்படி கூட்டத்தோட கூட்டமா போயிடட்டும், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஒரு அனதர் சிவிலியனா அவர் போயிடட்டும், இன்னொரு சிவிலியனா அவர் அந்த பிள்ளை தப்பி போயிடட்டும் ஒரு பார்வை வச்சிருப்பாங்க. அது தலைவர் பிள்ளை வரும்னு ஏதோ ஒன்று அவங்க ஒரு பார்வை வச்சிருப்பாங்க. அப்போ அப்படியே கூட்டத்தில் போய் தப்பி இருக்கட்டும்னு அவர் யாரிடம் அல்ல ஒரு அணியிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருப்பார். அந்த சூழ்நிலையை அவங்க பார்த்துருப்பாங்க. தப்பி செல்வதற்கான வழி எதுவும் இல்லாத போது ஒப்படைக்கப்பட்ட அல்லது யாரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த போராளிகள் விலகி மக்கள் திரளோடு அந்த பிள்ளையை நகர்வதற்கு விட்டிருக்கலாம். ஆனால் அது அந்த பிள்ளை மாட்டிக்கொண்டது. அவரை அடையாளம் காட்டியது புலிகள் தான் ஒரு தியரி சொல்றாங்க. இது வந்து பிரபாகரன் மகன்னு யாருக்குமே தெரியல. இந்த இயக்கத்துல இருந்து சில துரோகம் செய்தவர்கள் தான் அடையாளம் காட்டினாங்க. கருணா டீம் தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. உண்மை எனக்கு தெரியல. ஓகே, பட் இட்ஸ் வெரி கியூரியஸ் இப்படி எது நடந்தது அப்படின்னு. பட் நிறைவா இதுல இந்த போர் நடந்து முடிந்த இத்தனை வருடங்கள் கழிச்சு மீண்டும் இந்த பிரச்சனை வந்திருக்கு, இருக்காருன்றாங்க, இல்லைங்கிறாங்க, இவ்வளோ போகுது. இதுல ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2-3 அடிப்படையான விஷயங்களை தமிழ் சமூகம், ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள், இன்னும் ஒரு உண்மையான உணர்வோடு இருக்கக்கூடிய முன்னாள் போராளிகள். ஒன்று, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் ஒரு ஆயுத போராட்டத்திற்கான இடம் என்பது இல்லை. ஆனால் அரசியலுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது. அப்போ அந்த ஒரு புதிய அரசியலை தொடங்கணும் அப்படின்னா இட் ஷுட் பிகின் வித் க்ளோஷர். அந்த க்ளோஷருங்கிறது அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்பது உண்மை. அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிங்க, அவருக்கு வணக்கம் செய்யுங்க. தமிழக அரசியலில் இருக்கிறவங்க இதை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கன்சென்சஸ் உருவாக்குறதுக்கான. ஆமாம், அவர் இறந்துட்டாரு, இப்போ என்ன அது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உணர்வாளர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய நினைவை கொண்டாடட்டும், அந்த நினைவை கட்டி எழுப்பட்டும். அவரோடு ஒத்துக்கொள்ளாதவர்களும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதில் உடன்படலாம் அல்லவா? அதனுடைய பரிமாணங்கள் என்ன? ஐம் சேயிங் ஒரு மினிமம் கன்சென்சஸ்க்கு வாங்க. இப்போ இந்தியாவும் இலங்கையும் ஒத்துக்கொண்டு அதுலேருந்து ஆரம்பிக்குமே. அதில் வந்து சிபிஎம் மறுக்காது, சிபிஐ மறுக்காது, பாரதிய ஜனதா மறுக்காது, காங்கிரஸ் கட்சி மறுக்காது, திமுக மறுக்காது, அதிமுக மறுக்காது. அட்லீஸ்ட் தெர் இஸ் சம்திங். ஈழ மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். அதுக்கு மினிமம் கன்சென்சஸ், மோஸ்ட் மினிமம் கன்சென்சஸ். 2 நாடுகள், அது திஸ் ரைட் டைம். பிகாஸ் அது வந்து அந்த நாடு ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. ஸோ அந்த கன்சென்சஸை பில்ட் பண்ணுற ஒரு லீடராக தான் ஐயா நெடுமாறன் அவர்களோ, ஐயா ராமதாஸ் போன்றவங்களோ, இப்படி வந்து ஒரு சீனியர் மூத்த தலைவர்கள். இந்த களத்தில் நாங்கள் கருத்து வேறுபடலாம், விமர்சிக்கலாம். ஆனால் இந்த ஒரு உரையாடலை இப்போ மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களிடம் போய் இவங்க எல்லாம் 4 முறை உட்கார்ந்து பேசியாச்சுன்னா கேட்காமல இருப்பாங்க. அந்த முயற்சியை எடுப்பதற்கு இங்கு வந்து ஒரு திமுகலயே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இந்த முயற்சி நடக்கலைங்கிறது எனக்கு இன்னைக்கு வியப்பா இருக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.